நெல்லிக்காய் வெத்தக்குழம்பு, நெல்லிக்காய் 2, சின்ன வெங்காயம், மணத்தக்காளிக்காய் வத்தல், புளி, பெருங்காயம், கல்லுப்பு. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காவை கொட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி நீட்டா நட்டி வச்சுக்கோங்க. சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு, வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த மணத்தக்காளிக்காய் வத்தலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நெல்லிக்காவையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 3 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு திக்கா வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். நெல்லிக்காய், மணத்தக்காளிக்காய், சின்ன வெங்காயம் மருத்துவ குணம் ரொம்ப அதிகம் இல்லை. இந்த வெத்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் வெல்லம் போட்டா. நல்லா கொதிச்சிச்சு. நல்லா திக்காயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க. கொதிச்சு